சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உச்ச நீதிமன்றத்திடம் கேள்விகள் கேட்டு குடியரசுத் தலைவர் அனுப்பியுள்ள குறிப்பினை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பை பாதுகாத்திட நாம் ஒன்றுபட்டு எதிர்க்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் மேற்கு வங்காளம், கர்நாடகா, இமாச்சல் பிரதேசம், தெலுங்கானா, கேரளா, ஜார்க்கண்ட், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர் ஆகிய 8 மாநிலங்களுக்கு முதல்வர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றி வரும் அமைச்சு பணியாளர்களுக்கான இடமாறுதல், பதவி உயர்வு கலந்தாய்வு மே 26 முதல் ஜூன் 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நடுவானில் BSLV C-61 ராக்கெட்டின் +3 இயந்திரத்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் EOS-9 செயற்கைக்கோளை விண்ணில் நிலைநிறுத்தும் முயற்சி நேற்று தோல்வியில் முடிந்தது. இதுகுறித்து முழுமையாக ஆய்வு செய்யப்படும் என்று இஸ்ரோ தலைவர் V. நாராயணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வரும் ஜூலை மாதம் மின்கட்டணம் 3.16% உயர வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவையில் மருதமலை அடிவாரத்தில் ஒரு தாய் யானையும் அதன் குட்டியும் நீண்ட நேரம் அசையாமல் நின்று கொண்டிருப்பதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. வனத்துறையினர் சம்பவ இடத்துக்கு சென்றபோது தாய் யானை உடல்நலக்குறைவு காரணமாக மயங்கி விழுந்தது தெரியவந்தது. குட்டி யானை தன் தாய்க்கு என்ன ஆனது என்று தெரியாமல் தவித்தது. நீண்ட நேரம் தும்பிக்கையால் தாயின் உடலை தட்டி எழுப்ப முயற்சி செய்த சம்பவம் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் வகையில் முதல் கட்டமாக 50 குடிநீர் ATMகள் தொடங்க உள்ளது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விரைவில் தொடங்க வைக்க உள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோபியானில் இந்திய ராணுவம் மற்றும் CRPF வீரர்கள் நடத்திய தேடுதல் வேட்டையில் பயங்கரவாதி கூட்டாளிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் காலை 11 மணி அளவில் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் ராமச்சந்திரன், தலைமைச் செயலர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக தகவல் தெரியவந்துள்ளது. கூட்டுறவு வங்கிகளுக்கு தமிழக அரசு ரூபாய் 3500 கோடி வழங்க வேண்டும் என்று கேட்கிறது என்று அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது. மீண்டும் அச்சுறுத்தும் கொரோனா தமிழ்நாட்டிலும் பரவுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு என்று 2026 தேர்தலில் தனித்து போட்டி என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். சென்னையில் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின் வாரிய பராமரிப்பு பணி காரணமாக ஆவடி, CTS சாலை, கௌரவபாளையம், சிந்துநகர் உள்ளிட்ட பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்றும் மதியம் 2 மணிக்குள் பராமரிப்பு பணி முடிவடைந்தவுடன் மின் விநியோகம் கொடுக்கப்படும் என்று தகவல் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம் அருகே உள்ள ஆதிவராகநல்லூரை சேர்ந்தவர் ராஜாமணி மகன் ராமன், வயது 28. இவர் ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் அதே பள்ளிக்கூடத்தில் +1 படித்த ஒரு மாணவிக்கு செல்போன் உள்ளிட்ட பொருட்களை பரிசாக வாங்கி கொடுத்துள்ளார். சம்பவத்தன்று அந்த மாணவியை தனியாக அழைத்து சென்று ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதில் மனமுடைந்த மாணவி வீட்டில் இருந்த டீசலை எடுத்து குடித்து தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மாணவியின் குடும்பத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இதுகுறித்து புகாரின் பேரில் சேத்தியாத்தோப்பு அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ராமனை கைது செய்தனர். இலங்கை முள்ளிவாய்க்கால் சம்பவத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். சென்னை மணலி காமராஜர் தெருவை சேர்ந்தவர் பொம்மி, வயது 60. இவர் தனது உறவினர்களுடன் வசித்து வந்த நிலையில் நேற்று முன்தினம் இவரது உறவினர்கள் அனைவரும் திருப்பதி கோயிலுக்கு சென்று விட்டதால் பொம்மி வீட்டில் தனியாக இருந்தபோது வீட்டின் மொட்டை மாடியில் காய வைக்கப்பட்டிருந்த வீட்டை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் மாப் இவரது வீட்டுக்கும் அருகில் உள்ள வீட்டுக்கும் இடையில் விழுந்து அரையடி சந்தில் விழுந்து கிடந்ததை பார்த்துள்ளார். அதை எடுக்க பல வழிகளில் முயற்சித்த அவர் கடைசியில் அரையடி சந்தில் நுழைந்து எடுக்க சென்ற போது மாப்பை எடுத்த மூதாட்டியால் திரும்ப வெளியே வர முடியவில்லை. இரு வீடுகளுக்கு இடையே உள்ள அரையடி சந்தில் அவர் சிக்கிக் கொண்டுள்ளார். இந்நிலையில் 2 வீடுகளுக்கு இடையே சிக்கிய மூதாட்டியை 3 மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் 10,000 புத்தகங்கள் இடம்பெறும் வகையில் ரூபாய் 1,85,00,000 மாபெரும் புத்தக பூங்கா அமைக்கப்பட்டு வருகிறது. விரைவில் இது மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட உள்ளது. இளைஞர்கள், இளம் பெண்கள், சிறுவர்களை கவரும் வகையில் டி-ஷர்ட்டுகளை தயாரிப்பதில் திருப்பூர் முன்னிலை பெற்று வழங்கி வருகிறது. குறிப்பாக திருவிழாக்கள், முக்கிய நிகழ்வுகள், சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் நிகழ்வுகள் கொண்ட வாசகங்களுடன் டி-ஷர்ட்டுகள் அச்சிட்டு தயாரித்து சந்தைப்படுத்துவது தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்நிலையில் திருப்பூரில் ஆபரேஷன் சிந்தூர் வாசகத்துடன் டி-ஷர்ட்டுகள் தயாரிக்கப்பட்டுள்ளது. சீனா உள்ளிட்ட சில நாடுகளில் கொரோனா பாதிப்பு மீண்டும் ஏற்படுவதாகவும் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் சுகாதாரத்துறை கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இதன் எதிரொலியாக தமிழகத்தில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சேலத்தில் 9 பேருக்கு கொரோனா பாதிப்பா என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்துள்ளனர்.
பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பிரபல யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது கூட அந்நாட்டு உளவு அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமரின் பிம்பம் பலவீனமடைந்ததை மறைக்கவே நல்லெண்ண தூதுக்குழுக்களை மத்திய பாஜக அரசு அமைத்திருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திமுகவுக்கு எதிரான கட்சிகள் ஒன்றிணைய வேண்டுமென்று டிடிவி தினகரன் பேசியுள்ளார். விடுமுறை காலங்களில் அரசு பள்ளிகளில் கட்டமைப்புகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் கல்வியில் திமுக அரசு தலையிட வேண்டாம் என தமிழிசை சவுந்தரராஜன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் நடைபெற்ற சலங்கைநாதம் கலை விழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. மைய இயக்குனர் கே. பாலகிருஷ்ணன் வரவேற்றார். இந்நிலையில் நாட்டில் கலாச்சாரம் நம்மை இணைத்தாலும் அதை அரசியல் பிரிக்கிறது என்று தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். ராக்கெட் தோல்வி குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டுள்ளது என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். பாசனப்பரப்பு பால் முட்டை உற்பத்தி அதிகரிப்பு என வேளாண் துறையில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. பாஜகவுடன் விஜய் சேர மாட்டார் என நம்புகிறேன் என்று துரை வைகோ பேட்டி அளித்துள்ளார். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக கடந்த 7 நாட்களாக நடைபெற்ற சோதனையில் கைப்பற்றப்பட்ட நூற்றுக்கணக்கான ஆவணங்களை ஆய்வு செய்யும் பணியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் ராமையன்பட்டியை சேர்ந்த லலித் ரேணு 17,598 அடி உயரத்தில் அமைந்துள்ள எவரெஸ்ட் பேஸ் கேம்பை அடைந்து அபார சாதனை படைத்துள்ளார் என்ற செய்தி வியப்பளிக்கிறது. 8 வயதுக்குட்பட்ட பிரிவில் தமிழகத்திலிருந்து எவரெஸ்ட் பேஸ் கேம்பை அடைந்த முதல் சிறுமி என்ற சாதனை படைத்து தமிழகத்துக்கு பெருமை சேர்த்த லலித் ரேணுக்கு பாராட்டுக்கள் தெரிவித்து வருகின்றனர். சுதந்திர தின விழாவின் போது துணிவு மற்றும் சாகச செயல் புரிந்த வீரப்பெண்மணிக்கு கல்பனா சாவ்லா விருது தமிழ்நாடு அரசால் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டு வருகிறது. வீர தீர செயல் புரிந்த பெண் ஒருவருக்கு ரூபாய் 5 லட்சம் ரொக்க பரிசுடன் தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளிப்பதக்கம் விருதாளருக்கு வழங்கப்படும். இந்த நிலையில் கல்பனா சாவ்லா விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அடுத்த மாதம் இலங்கையில் மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரும், செப்டம்பரில் ஆடவர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரும் நடைபெற உள்ளன. இந்நிலையில் இந்த 2 ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர்களில் இருந்தும் விலக BCCI முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எந்த அணிக்கு போனாலும் சதமடிப்பேன் என்று KL ராகுல் புதிய சாதனை படைத்துள்ளார். மீண்டும் ரூபாய் 70,000 தொட்ட தங்கம் விலை. சென்னையில் தங்கம் விலை மீண்டும் ஒரு பவுன் ரூபாய் 70,000 தொட்டுள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கம் பவுனுக்கு ரூபாய் 280 உயர்ந்து ஒரு சவரன் 70,040 ரூபாய்க்கு விற்பனையாக உள்ளது. தமிழகத்தில் நேற்று காலை வரையிலான 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் பகுதியில் 12 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அரபிக்கடலில் வரும் 22ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியான புயல் சின்னம் உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.